அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோ மற்றும் முக்கியமான கேள்விகள் ஒரு 78 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையையும் பெற்றனர். இதன் விளைவாகவே பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவலை எந்த ஆண்டு கைப்பற்றியது? மேலும் பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? ஆப்ஷனில் ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை 1761ஆம் ஆண்டு கைப்பற்றியது. பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு 1764ஆம் ஆண்டாகும். தவறான கூற்றை தேர்ந்தெடு. வீரபாண்டிய கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். இவரின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவரின் சகோதரர் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா ஆவார். கட்டபொம்மனும் அமைச்சர் சுப்பிரமணியமும் ஊமைத்துறை உதவியுடன் கோட்டையிலிருந்து தப்பித்தனர். இதில் சிவசுப்பிரமணியம் மாட்டிக்குவார். இதில் ஆப்ஷன் டி தவறான ஒன்று. வேலு நாச்சியார் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்கவும். வேலு நாச்சியார் கணவர் முத்துவடுகநாதரை ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் 1772இல் நடைபெற்ற காளையார் கோவில் போரில் கொன்றது என்பது சரி. இவர் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள திருப்பாச்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி இவர். கோபால நாயக்கரால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்பட்டார். ஆங்கிலேய சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரியுடைய தேவர் சிவகங்கையின் அரசரானார். 1790 இவருக்கு மனம் முடிக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் நோயுற்று இறந்ததாக கருதப்படுகிறது. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2, 3, 4 தவறானதாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. கோல் கிளர்ச்சி ஆப்ஷனில் 1831 முதல் 32 வரை. சந்தால் கிளர்ச்சி 1899 1900 ஆண்டு வரை. அடுத்தது முண்டா கிளர்ச்சி. சந்தால் கிளர்ச்சி 1855 56. முண்டா கிளர்ச்சி 1899 1900 ஆண்டு. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. திருநெல்வேலி கலெக்டர் காலின் ஜாக்சனின் தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இவருக்கு பின் கலெக்டராக SR லூசிங்டன் நியமிக்கப்பட்டார். கூற்று 2. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார். மேலும் அக்டோபர் 17 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கலெக்டர் காலின் தவறான அணுகுமுறைக்காக இதில் ஆப்ஷனில் நாகலாபுரத்தில். மேலும் இதில் 1, 2 கூற்றுகளுமே சரியான. திருநெல்வேலி கலெக்டர் வரமாட்டார். அப்போ 2 மற்றும் சரியான 1. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த ஒன்று 1806இல் நடந்த வேலூர் கழகத்தை எந்த ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என VD சவார்கார் என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அது 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போருடன் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 1857 என்பது சரியான விடை. கூற்று மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு பின் தூக்கிலிடப்பட்டார். காரணம் 1857 மார்ச் 29ஆம் நாள் பாரக்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்றார்.
இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. மருது சகோதரர்களில் மூத்தவர் வெள்ளை மருது எனவும் இளையவர் சின்ன மருதுவம் என அழைக்கப்பட்டனர். 1750 முதல் 1772 வரை சின்ன மருது சிவகங்கையின் மன்னரான முத்துபடுகநாத பெரிய உடைய தேவரிடம் பணிபுரிந்தார். பிரெஞ்சு படைகள் சிவகங்கை முற்றுகையிட்டு கைப்பற்றியது. சில வருடங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார். இது பார்த்தவனே சொல்லிடுவோம், இதுதான் தவறான ஒன்று. சின்ன மருது அவரது ஆலோசகராக செயல்பட்டார். இவர் சிவகங்கையின் சிங்கம் எனவும் அழைக்கப்பட்டார். இதில் தவறான ஒன்று ஆப்ஷன் சி வந்து தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்கவும். ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையே 1857 ஆண்டு புரட்சியின் முக்கிய காரணம். கூற்று 2, மருது சகோதரர்கள் மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தாள் ஆகியோரின் மகன்களாவார். கூற்று 3, 1859 ஆண்டு வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தவறு. இதில் 3 தவறு, 1, 2 கூற்று வந்து சரியான ஒன்றாகும். தவறானதை தேர்க. சின்ன மருதுவின் மகன் பெயர் செவத்தம்பி, வெள்ளை மருதுவின் மகன் பெயர் துரைசாமி. சின்ன மருது மற்றும் வெள்ளை மருதுவை 1800 அக்டோபர் 24 திருப்பூரில் தூக்கிலிடப்பட்டனர். இது வந்து தவறான ஒன்று. ஊமைத்துறையும் செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டது. இது வந்து சரியான ஒன்று. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு எந்த ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தடவாளங்களையும் அளித்த ஆண்டு 1780 ஆண்டு. சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மற்றும் நவீன போர் முறைகளை கற்றுத்தேர்ந்தவர். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவர். மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் தீர்த்தகிரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடையாகும். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு எத்தனை பக்கோடாக்களாக இருந்தது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 3310 பக்கோடா. தீரன் சின்னமலை தீர்த்தகிரின்னு பார்த்தோம். முக்கியமான 3 போர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. இதில் காவிரிக்கரையில் நடைபெற்ற போர், ஓடா போர், அரச்சலூர் போர். இதில் 1806 நடைபெற்ற இறுதி போர் என்பது தவறான ஒன்று. சரியான கூற்றுகளை காண்க. கட்டபொம்மனை சரணடை கோரிய நிபந்தனை 1799 அக்டோபர் 1 வழங்கப்பட்டது. கட்டபொம்மன் நட்புறவால் மேஜர் பானர்மேன் இரக்கம் காட்டினார். மேஜர் பானர்மேன் அக்டோபர் 5 முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் நிறுத்தினார். இதில் சரியான கூற்று கட்டபொம்மன் கோட்டையின் அனைத்து ரகசியங்களையும் ராமலிங்கர் சேகரித்தார் என்பதுதான் சரியான கூற்று. தவறான கூற்றை காண்க. கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம் புதுக்கோட்டை. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டார். விசாரணையின் போது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கட்டபொம்மன் ஏற்றுக்கொண்டார். தவறானது பார்த்தீங்கன்னா பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்கினார் என்பது தவறான ஒன்று. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் என்பது சரியான ஒன்று. வேலூர் புரட்சி பற்றிய கூற்றுகளை கவனி. வேலூர் கோட்டை தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ள இடமாக இருந்தது. மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டனர். சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்தாலோசித்தனர். இதில் திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்க வந்தனர். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. சீக்கியர், ஆப்கானியர் மற்றும் கூர்கா படையினர் ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றனர். இதில் புரட்சியை அடக்குவதில் ஆங்கிலேயருக்கு யார் உதவினர்? இதில் கூர்காக்கள் உதவினர் என்பது சரியான பதில். வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சிப்பாய்கள் அணியும் சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருக்கும். அக்னியு சிப்பாய்களுக்கான புதிய தலைப்பாகை வடிவமைப்பு.
வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் ஜமாலுதீன் ஆவார். மேலும் இவர் திப்பு குடும்பத்தின் 13 இளவரசர்களில் ஒருவர். இது தவறான ஒன்று. இதில் 1, 2 சரி. 3வது கூற்று தவறான ஒன்றாகும். சரியான கூற்றுகளை தேர்க. 1806 ஜூலை 10ஆம் நாள் வேலூர் புரட்சி வெடித்தது. சர் ஜான் கிராடாக் என்பவர் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி ஆவார். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் பூலித்தேவருக்கு பின் விஸ்வநாத நாயக்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தவறு. அப்போ 1 மற்றும் 2 சரியான கூற்று. ராணி லட்சுமிபாய் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் இவர். சர் ஹக்ரோஸ் என்பவர் ஜான்சியை ஆக்கிரமித்தார். ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் குவாலியரில் படையை தலைமையேற்று வழிநடத்திய தாந்தியா தோப்புவுடன் இணைந்தார். 1858ஆம் ஆண்டு நவம்பரில் குவாலியரை ஆங்கில படையை கைப்பற்றியது. போரில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கூற்று சரி. கூற்று 4 தவறான ஒன்று. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. ராணி லட்சுமிபாய் மத்திய இந்தியாவில் புரட்சியை வழிநடத்தினார். திப்பு சுல்தானின் கொடியில் புலி உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு இருந்தார் என்பது சரியான ஒன்று. ஹைதர் அலிக்கு பதே ஹைதூர் பகதூர் என்ற பட்டம் எந்த பகுதியை மீட்டதற்காக கொடுக்கப்பட்டது? இது மைசூர் பகுதியை மீட்டதற்காக கொடுக்கப்பட்டது. 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையாகும். வேலூர் பெருங்கிளர்ச்சியை 15 நிமிடங்களில் அடக்கி மீண்டும் வேலூர் கோட்டையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார்? அவர் கர்னல் கில்லஸ்பி என்பது சரியான பதில். முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார்? அவர் பிர்சா முண்டா ஆவார். 1857 பெரும் கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என்று கருத்து தெரிவித்தவர் யார்? அவர் வீர சவார்கர் ஆவார். கூற்று நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. காரணம் அரசு பணியில் முஸ்லிம்கள் சேருவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்காகவே. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசுப் கானுக்கு துரோக குற்றச்சாட்டு சுமத்தி எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1764ஆம் ஆண்டு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை எந்த மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர்? அந்த மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் ஆவார்கள். பொருந்தாத இணையை காண்க. இதில் கர்னல் வெல்ஸ் கட்டபொம்மன் படை வீரர்களின் வீரத்தை பற்றிய குறிப்பு. வேலு நாச்சியார் ராமநாதபுரம், சிவகங்கை ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தது. கோள்களின் கிளர்ச்சி துயரமான முடிவு. முண்டா கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சி தொடக்கம். இதில் முண்டா கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் என்பது பொருந்தாத இணையாகும். தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தவர் யார்? அவர் டல்கௌசி பிரபு ஆவார். ஜான்சியில் லட்சுமிபாய் அரியணை ஏறிய போது அவரின் வயது என்ன? அப்போ அவரோட வயது பார்த்தீங்கன்னா 22 ஆகும். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைஸ்ராயாய் இருந்தவர் யார்? கானிங் பிரபு. திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது? அந்த பகுதி கொடுங்கலூர் பகுதி என்பது சரியான பதில். பொறுத்துக. பூலித்தேவரின் புரட்சி 1755-67. வீரபாண்டிய கட்டபொம்மனின் புரட்சி 1760-799. வேலு நாச்சியார் 1730-1796. மருது சகோதரின் கழகம் 1800-1801. ஆப்ஷன் சி சரியான பதில். எந்த ஆண்டில் பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது?
இது மே 16 1761 ஆண்டு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு பூலித்தேவரால் ஏற்பட்டது. 1529 விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். கிழக்கு பாளையங்களில் இருந்து நாயக்கர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறு, மற்ற 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தவறான இணையை காண்க. இதில் பூலித்தேவர் நெற்கட்டும் செவல், கப்பம் கட்ட மறுப்பு, ஆர்காட் நவாப் முகமது அலி, ஆங்கிலேயரை தோற்கடித்த 2வது மன்னர் பூலித்தேவர், இது தவறு. 1759 ஆற்காடு நவாப் படைகள், அந்தநல்லூரில் பூலித்தேவர் தோல்வி. இதில் ஆப்ஷன் சி தவறான இணையாகும். தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தீரன் சின்னமலையின் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் தீர்த்தகிரி என்று இயற்பெயரோடு பிறந்தார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். இவர் ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவரின் இறுதிப்போர் 1804 ஆண்டாகும். இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இறுதிப்போர் 1804 என்பது தவறான ஒன்று. பின்வருவனவற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் எவை? பிரிட்டிஷாரின் ஆட்சி, அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம், மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது, உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளரை தேர்வு செய்தது, பழங்குடியினருக்கு தனித்திருக்கும் தன்மை. இதெல்லாம் தவறு. இதில் 1, 2, 3 கூற்றுகளும் முக்கியமான காரணங்களாகும். கூற்று 1, பாளையக்காரர்களின் கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் உருது பேசுவோர்கள் குடியேறியிருந்தார்கள். கிழக்கு பகுதி பாளையக்கார நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதில் கூற்று 1 தவறு. கூற்று 2 சரியான ஒன்று. கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 ஆண்டு. ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? அந்த இடம் ஆப்ஷன்ல கல்லர்பட்டி. கல்லர்பட்டியில் தோற்கடித்தனர். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆத்மிய சபா, ராதா கண்டதேவ், தர்மசபா, தேவேந்திரநாத் தாகூர், தத்துவ போதினி சபா, ராம்மோகன் ராய், இதெல்லாம் தவறு. பிரார்த்தன சமாஜம், டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் என்பது சரியான ஒன்று. வேலூர் கழகத்தை அடக்கியவர், இப்போ தான் பார்த்தோம், கர்னல் ஜில்லஸ்பி என்பது சரியான ஒன்று. வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் யார்? அவர் புதுக்கோட்டை மன்னர் என்பது சரியான ஒன்று. சென்னை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் அனுமதியோடு சிப்பாய்களுக்கு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் படைத்தளபதி சர் ஜான் கிராடக் என்பது சரியான பதில். இது நான் அப்படியே நானே சொல்லிடுறேன். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மெட்ராஸ் உடன்படிக்கை 1769 ஆண்டு. பாரிஸ் உடன்படிக்கை உங்களுக்கு 1763 ஆண்டு. மங்களூர் உடன்படிக்கை 1781. ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை 1792 ஆண்டு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான பதில். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயர்களிடம் வெளிப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க முதலியார் என்பது சரியான பதில். 1789 மே 31 நாள் கணக்கின்படி கட்டபொம்மன் கப்பத்தொகை நிலுவை எவ்வளவு? 3310 பக்கோடாக்கள் என்பது சரியான ஒன்று. மருதுபாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை கட்டினார்? அது நரிக்குடி என்ற இடத்தில் மசூதியை கட்டினார். பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? அவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் டச்சுக்காரர்கள் ஆவார்கள். பூலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார்? அவர் கேப்டன் கேம்பல் என்பது சரியான ஒன்று. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு என்பது சரியான பதில். கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் சிவ சுப்பிரமணியம் பிள்ளை என்பது சரியான ஒன்று. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு கிபி 1806 ஆண்டாகும்.
1801ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்ட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? அதில் மொத்தம் 73 பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? மருது பாண்டியன் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். கட்டபொம்மன் திருவிதாங்கூர் மன்னர் என்பது தவறு. ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். இது ரெண்டும் சரி. புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டனர். இது தவறு. இதில் 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்று. ஊமைத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அவர் நவம்பர் 16, 1801ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? அவர் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சியார் பற்றிய தவறான கூற்று எது? இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். இவருடைய கணவர் முத்துவடுக உடைய தேவர். ஹைதர் அலி 1780 சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியாரை தோற்கடித்தார். இதில் 3 மட்டும் தவறான ஒன்று. இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் என்பது இதில் ஆப்ஷன் சி. 3வது கூற்று தவறான ஒன்று. தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. காரணம் தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இதில் கூற்று காரணம் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் ஆப்ஷன் டி சரியான பதில். கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று எது? இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை. இது தவறுதான். ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது. இதில் ஆப்ஷன் சி. கூற்று 3 மற்றும் தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் வேலுநாச்சியார் குறித்த சரியான கூற்று எது? இதில் தாண்டவராய பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியாரிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காளையர் கோவில் போரில் கொன்றது. பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தார். மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார்? இதில் கோபால நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தளி எதுல் நாயக்கர், சிங்கம் ரெட்டி இவர் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவராவார். கீழ்கண்ட காரணிகளால் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். இதில் இந்த 4 கூற்றுகளுமே தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாகும். மருது சகோதரர்களின் பிரகடனம் எங்கே ஒட்டப்பட்டது? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி கோட்டையில் ஒட்டப்பட்டது என்பது சரியான ஒன்று. வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி? ஆப்ஷனில் பாருங்க, ரோலே கில்லஸ்பி என்பது சரியான விடை. சரியான இணைகளை தேர்க. இதில் ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் பூலித்தேவருக்கு வருவார். கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு, குயிலி பூலித்தேவர் தவறு. முத்துவடுகநாதர் அந்த காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்டார். 2 மற்றும் 4 சரியான இணையாகும். மருது பாண்டியனின் தலைமையிடம் எது? அவருடையது சிறுவயல் என்பது அவருடைய தலைமையிடமாக இருந்தது. கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. இதில் பூலித்தேவரின் இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான காலவரிசையாகும். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார்.
ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்று நடத்தினார். இது நம்மளுக்கு தெரியும், பூலித்தேவரில் தான் அந்த ஒண்டி வீரன் இருப்பார். இதில் ஆப்ஷன் பி, அதாவது 1, 2, 3 வந்து சரியான ஒன்றாகும். கடைசி ஒன்று பொறுத்துக. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தொடர்பாக ஒரு 78 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.